மக்களே! ஒரு சில நடிகர்கள் ஹீரோவாக நடித்தாலும் சரி, இல்ல வில்லன் கதாபாத்திரங்கள நடிச்சாலும் சரி, இப்படி கூட நடிப்பை வெளிக்காட்ட முடியுமா? அப்படின்னு நடிச்சு காட்டிருவாங்க. அதேபோல நம்மள ரொம்பவே வியக்க வைத்த ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரவிந்த் சாமி அவர்கள். இவரு பிறந்ததுமே தத்து கொடுக்கப்பட்டிருக்காரு. அவரது தந்தை ஒரு பிரபல நடிகர். யாரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத முன்னணி நடிகராக திகழ்ந்து வருபவர் அரவிந்த் சாமி. ரோஜா, பாம்பே, மின்சார கனவு உள்ளிட்ட திரைப்படத்தின் மூலம் தனக்கென அரசியல் கூட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டவர் தான். அரவிந்த் சாமி அவர்கள் பார்த்தோம்னா, பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ரோஜா திரைப்படம் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்கும். சில ஆண்டுகள் சினிமாவுல இருந்து விலகி தனது தொழில கவனிச்சுட்டு வந்தாரு. பிறகு மீண்டும் தனி ஒருவன் திரைப்படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு. அந்த திரைப்படத்தில் வில்லனாக களமிறங்கி தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதால, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவரை பற்றி பல தகவல்கள் பார்த்தோம்னா வெளியாகியிருக்குது. அதாவது அவர் பிறந்ததுமே தத்து கொடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு. அந்த வகையில சன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்ட மெட்டி ஒலி, சித்தி உள்ளிட்ட பல தொடர்களில் ரொம்பவே பிரபலம் அடைந்தவர் தான் டெல்லி குமார். இவர் தான் அரவிந்த் சாமி அவர்களுடைய தந்தை. அவர் பிறந்த உடனே அரவிந்த் சாமியை தத்து கொடுத்துட்டாரு. தன்னுடைய அக்காவிற்கு கொடுத்துட்டாரு. அரவிந்த் சாமி அவர்கள் பிறந்ததிலிருந்து அவரது குடும்பத்தில் தான் வளர்ந்து வந்திருக்கிறார். எப்பொழுதாவது வீட்டு விசேஷத்திற்கு மட்டும் இவர் வந்து கொண்டிருப்பாரு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது! இப்படி கூட நடந்திருக்கா? இவ்வளவு நாட்கள் இது தெரியாம போயிருச்சே அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு குழந்தைய தத்து கொடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதிலயும் தான் பெற்றெடுத்த குழந்தையை தன்னுடைய அக்காவிற்காக கொடுத்திருக்கிறாரு அரவிந்த் சாமி அவர்களுடைய தந்தையான டெல்லி குமார். இப்ப இது நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வெளியாகி இருக்கிறதுனால வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அரவிந்த் சாமி அவர்கள் மட்டுமல்ல, டெல்லி குமார் அவர்களும் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது மெட்டி ஒலி கிளைமாக்ஸை பார்க்கும்போது எல்லோருக்குமே தெரியும். இருவருமே எப்படி பார்த்தோன்னா, தான் தன்னுடைய குழந்தைய தத்து கொடுத்துட்டு அப்படின்னு அவர் சொல்லனாலும் சரி, தன்னுடைய அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லனாலும் சரி, இருவரும் நடிக்கக்கூடிய நடிப்பை வைத்தே உண்மையிலேயே பார்த்தோன்னா, ஒரு நல்ல நடிகர்கள் அப்படின்றதையும் தாண்டி, நிச்சயமாக இவர்கள் தந்தை, மகனாக இருக்கலாம். ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்களுடைய நடிப்பு மூலமாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றியெல்லாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.